கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 58 வசனம் 12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தலைமுறையை வர்த்திக்க பண்ணுவார். ஏசாயா 58:12 உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தலைமுறை, நம்மிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அதாவது பாவத்திற்கு அடிமையாகி பாவக்கட்டுகளுக்குள் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நம்மை கொண்டு, நம் பிள்ளைகளை கொண்டு விடுதலையாக்குவார். பாதைகளை திருத்துகிறவன் என்று பெயர் பெற செய்வார். அநேகரை பாவ வாழ்விலிருந்து மீட்டெடுத்து பாழாய் போனதை திருத்தி குடியிருக்கும்படி பாதையை உண்டு பண்ணுகிறவன் என்றும் நாமும் நம்முடைய சந்ததியும் பெயர் பெறுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நமக்குள் காணப்படுகிற குறைகள், ஒருவேளை நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்வை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் நம்மையும் நம் தலைமுறையையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் என்றென்றும் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவார். ஆகவே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகரை ஆதாயப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே அநேகரை பாவ கட்டுகளிலிருந்து விலக்கி ஒவ்வொருவரையும் உமக்கு நேராக நடத்தத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.